நமஸ்கார். இன்னைக்கு உண்மையில நான் இங்கே வர்றதுக்கு காரணமே வந்து சவுக்கு சார் தான். தப்பாக்குதுண்ணா. எவ்வளவு எல்லாம் நீங்க கஷ்டங்கள் பாத்திருக்கீங்கன்னு தெரியும். எத்த குழந்தைய கடைசியா மூஞ்சிய கூட பார்க்க வர வக்கில்ல போன பண்ணா போனை பக்கத்துல ஒருத்தர் எடுத்து பிஸியா இருக்காருன்னு சொல்ற. பிரம்மா ஒயின்ஷாப் ஓனருங்களா நீயா? ஏண்டா உனக்கு வேற வேலையே கிடையாதா? வேட போனேன். அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்ல நான் வந்து பேசியிருந்தேன். இவனுக்கு ஆறுதல் வேற வளைச்சு வளைச்சு பல பேர் ஆறுதல் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ நல்லா இருப்பியா? உனக்காக நான் ஒருத்தி இங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ இந்த கருப்பருக்கு குடிக்கிறது வாயில குத்து போடுவேன். நீ வாடி சக்காலத்தி. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேபிட்டல் தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களுடன் தாவேக அரசை விமர்சிப்பதால் இந்த தாவேக அரசு திட்டமிட்டு நமது சேனலை தொடர்ந்து முடக்கி வருகிறது. சாதி வெறிக்கு எதிராகவும் மதவெறிக்கு எதிராகவும் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் சவுக்கடி கொடுக்கும் விதமாக நாம் தொடர்ந்து ட்ரோல் செய்து வீடியோ போட்டு வருகிறோம். ஆனால் கடந்த 3 மாதங்களாக நமது சேனல் வியூவர்ஸ் போகாமல் இந்த தாவேக அரசு தொடர்ந்து திட்டமிட்டு முடக்கி வருகிறது. ஆகையால் கேபிட்டல் நிதிநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்காக நிற்கும் எங்க சேனல், சமத்துவ கொள்கை கொண்ட எங்க சேனல் தொடர்ந்து பயணிக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவி சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அல்லது QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து உங்களுடைய நிதியை செலுத்தலாம். உங்களுடைய சிறிய உதவி எங்க டீமுக்கு பெரும் பங்களிப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்க்கும் வீடியோக்களை தயவு செய்து கமெண்ட் செய்து அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தால் எங்கள் சேனல் பல்க் ரிப்போர்ட், அதாவது ரூட் மாஃபியா ஜெகதீஷ் டீம் மூலம் பல்க் ரிப்போர்ட் செய்த எங்க சேனல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். தயவு செய்து வீடியோ பார்ப்பவர்கள் கமெண்ட் செய்து அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு ட்வீட் தான் போட்டேன். அது நீங்க ஞாபகம் வச்சு அந்த பொண்ணு மட்டும்தான் பேசிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுனீங்க பார்த்தீங்களா? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்ள. So the real OG viral sensational star நம்ம புரோக்கர் சங்கர் சார், சாரி சவுக்கு சங்கர் இவர்தான். இல்ல அதுல மாற்று கருத்தே கிடையாது. பாரதேசி நாய இவெல்லாம் ஒரு மனுஷன். நீங்க இந்த உங்களுடைய அரசியல் பயணம், உங்க சமூக அநீதிக்கு நீங்க கொடுக்கிற குரல்னால நிறைய நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பர்சனலா கட்டண மனைவி வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அடிச்சு சண்டையில வீட்டு விட்டு விரட்டி அடிச்ச ஒரு ஆள் தான் இவர். அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இதே பெரிய போராளி மாரியே வந்து வீடியோ கூட போல. ஆனா அந்த அளவுக்கு யோகியமான ஆள்லாம் கிடையாது. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. Nobody else is coming forward இல்ல மேடம். சிம்பிள் ஆன்சர் அதான். I fight for myself. அப்படியே I fight for the society. மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து போடுவானுங்க. நீங்க எப்போ அரசியலுக்கு வர போறீங்க? எஸ் சார். May take some time. எஸ் சார், நீங்க வரணும் சார். இல்ல மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருத்தருக்கும் கரப்ஷன் எந்தல காசு வாங்கணும், எப்படி வாங்கணும்ன்றது உள்ளபடியே தெரியாது. விஜய் சாரோட ஆட்சி சிறப்பான ஆட்சி. விஜய் சார் ஆட்சி ரொம்ப புனிதமா இருக்கு. அவரோட ஆட்சியில ஊழலே இல்ல, லஞ்சமே இல்ல. ஆமா, இவரு தான் வேலைக்கு பிடிச்சு பார்த்தாரு. ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவ்வளவுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? அறநிலைத்துறை அமைச்சர் பழனி கோவில்ல 2000 கோடி மதிப்புள்ள சொத்தை ஆட்டை போட்டு பிளான் பண்ணாங்களே, இதெல்லாம் என்ன ஊழல வராதா? வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறாரு. அதெல்லாம் முடியா. ஒயின் ஷாப், அரசு ஒயின் ஷாப் வந்து 715 ஒயின் ஷாப் மூடினாங்கல்ல. இப்ப தனியாரா பார்த்தா நிறைய ஒயின் ஷாப் வந்து ஓபன் பண்றாங்க. அங்கன்னா கமிஷன் வாங்க மாட்டாங்களா? லஞ்சம் வாங்க மாட்டாங்களா? அப்படி நேர்மையா வாங்கி பண்றாங்களா? டெண்டர் தானே, காசு வாங்குறது எவ்வளவு பேரம் பேசுவாங்க. இதை பத்தி எல்லாம் பேச மாட்டியா? ஒரு கோடி கொடுத்தாரு, அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். இந்த DMK ADMK இல்லாத ஒரு சாமிங்கான சீஃப் மினிஸ்டர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூட்டு போட்டுக்கிட்டு வராரு, பட்டு சட்டை போட்டுக்கிட்டு வராரு. நோ சூடு, நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம். இஸ் பிராண்ட். எங்க சுத்திக்கிட்டு இருக்க? ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ஏதாவது இமிடியேட்டான ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடிசனார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். என்ன பேசாம இருக்கீங்க? நேர்மை போஸ்டர் ஒட்ட வேணா, கிளம்புங்க.
ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்டிங்ல உங்களுக்கு திருப்தியா இருக்கு? பட்ஜெட் குட் மேடம், பட்ஜெட் குட். இந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல இந்த பட்ஜெட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? எல்லா ஸ்டேட்டும் 200% அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாடு 74% டிப்புக்கு போயிருக்கு. இந்த பினான்சியல் டிப்புக்கு போயிருந்தா என்ன அர்த்தம்னா, முன்ன இருந்த சீஃப் மினிஸ்டர் வைத்து விட்டு போன புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கூட முழுமையா கன்வெர்ட் பண்ண திறமை கூட இல்லாத சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு தான் அர்த்தம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நிறைய புது திட்டங்களும் வந்து பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு இது எப்படி ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த தாய்மாமன் மோதிரம்னு ஒரு ஸ்கீம், மோதிரமோ காயினோ ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு. அது தங்கம் கிடையாதான். 1 கிராம் தங்கம் 15,000. ஆனா டெண்டர்ல 1 கிராம் தங்கத்தை எவ்வளவு கேட்டிருக்காங்க தெரியுமா? வெறும் 5,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. 5,000 ரூபாய்க்கு வாங்கினா தங்கத்துல செப்பு இருக்காதரா, செப்புல தான் தங்கம் இருக்கும். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. இபி சிச்சுவேஷன் பத்தி என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப அப்செட்டான ஒரு ஆமா. திரு விஜய் அவர்களோட அரசுக்கு இருக்கக்கூடிய சவால்களில் ஒன்று, தாவேக்கு ட்ரேட் யூனியன் கிடையாது. என் சைடு அவ்வளவு வீக். அண்ட் மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸில் ட்ரேட் யூனியன் யாருக்கிட்ட இருக்குன்னா, ஒன்று சிஐடியூவில் இருக்கும், இல்லைன்னா டிஎம்கேட்ட இருக்கும். சிஐடியூ அண்ட் டிஎம்கே, கம்யூனிஸ்ட் அண்டு டிஎம்கேவோட ட்ரேட் யூனியன் தான் பவர்ஃபுல். குழந்தை அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டிஎம்கேக்காரர் பேசிகிட்டு இருந்தார். நமக்கு இது என்ன கொள்கை அது இதுலாம் சொன்னார். எந்த கொள்கை வேணாம், நீங்கள் நல்ல கவர்னன்ஸ் கொடுத்தீங்கன்னா கொள்கையே இல்லாமல் கண்ணை மூட்டு ஜனங்க ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. தமிழகத்துக்கான கருத்தியல் என்ன? தமிழகம் எதை வச்சு நீ எங்க போகுது? விஜய் எந்த கருத்தியலும் வேணாம் பாஸ். கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்காம, ஊராட்சி உலையில போடாம நல்லாட்சி கொடுத்தா போதும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இதை எந்த கொள்கையும் இல்லாமலே செய்தால் என்ன? கொள்கை இல்லாம இயங்க முடியுமா? எதற்கு கொள்கை என்று நான் கேட்கிறேன். மூஞ்சி முகரையும் பாரு, வயசுக்கு இந்த மாதிரி பேசுற மூதேவி. கொள்கை இல்லாம ஒரு கட்சி நடத்துனா அது சரியான பாதிக்கு போமான்னா வேணாங்கன்றாரு. வேணாம், ஐயோ எந்த அறிவிய உங்களாம் எவையா கொடுத்த அறிவு? சின்ன வயசுலயே கடைக்கு போய் 5 பைசாக்கு அறிவு வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் அப்படி அறிவை பத்திரமா வச்சுக்கோ. கொள்கை இல்லாம ஒரு கட்சி நடத்தினா இந்த சமுதாய மக்கள் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேர்ற மாதிரி செயல்படுமா? ஆனா இந்த சவுக்கு சங்கர் இப்படி சொல்லும் போது ஒட்டுமொத்த தற்கொலை கை தட்டுறாங்க. அவங்கள விழுக்கணும். கொள்கை இல்லாம சினிமா ப்ராப்பர்ட்டி வச்சே வந்து நான் அரசுக்கு வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னா, உன்னோட தொண்டர்கள் வந்து நீ வந்து என்ன மாதிரி வந்து உருவாக்கி வச்சிருப்பனா, ஏதோ ஒரு மூலையில பார்த்தனா ஆணவ கொலை நடந்தா அந்த ஆணவ கொலைக்கு வந்து சாதி வெறின்னு தான் சொல்லுவாங்க. அது சரிதாங்க. அவன் எதுக்கு அவன் சாதியிலே வந்து கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே? எதுக்கு மத்த சாதிக்கு போறான்? அப்ப கொள்கை இல்லாம பெரியார் பத்தி படிக்கலனா, அம்பேத்கர் பத்தி படிக்கலனா, அப்ப அவன் சொல்றது சரின்னு தோணும். அப்ப கொள்கை ரீதியே பார்த்தாதான் அவன் நம்ம வந்து மனுஷனா அவனை பார்க்க தோணும். இங்க வந்து மதம் சாதி ஒண்ணு கிடையாது, நம்ம எல்லாம் மனுஷங்க தான் அப்படின்னு இந்த கொள்கையெல்லாம் பார்த்தோன்னா டீச் பண்ணுது. இந்த கொள்கையில வந்து நீ உள்வாங்கிட்டு உன்னுடைய தொண்டர்கள் வந்து நீ வந்து லெசன் எடுத்தாதான் அவன் அதை ஏத்துட்டு மனுஷனை மனுஷனா பார்ப்பான், சமமா பார்ப்பான். சாதி கலவரம் வராது, மத கலவரம் வராது, மொழி கலவரம் வராது. இதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பான். இதை எந்த கொள்கையும் இல்லாமலே செய்தால் என்ன? எப்படி தமிழகத்துல இது இந்த கருத்தில் நாங்கள் வந்து உறுதியா நிற்போம், இந்த கருத்துல உறுதியா நிற்போம் அப்படின்னு மாற்று சித்தாந்தம் கொண்ட நபர்கள் தமிழகத்தின் மீது, தமிழக இளைஞர்கள் மீது கருத்தியல் ரீதியாக போர் தொடுக்கிறாங்கன்னா எந்த கருத்தியல் நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு நான் கேட்கிறேன். எந்த கருத்திலும் வேணான்றேன். உண்மையாவே தெளிவா தான் பேசுறேன். உண்மையா தெளிவா பேசுறேன் நான். அவனுக்கு தான் மண்டல அடிபட்டு மரக்கணிச்சுன்னு தெரியும்ல. எம்ஜிஆராவது அண்ணாயிசம் என்று சொன்னார், இவர் அது கூட சொல்லவில்லை. போட்டு கொடுக்குறியா? ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகை தானே சொன்னாரு. அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு. திமுக ஒரு நீட் போராட்டம் நடத்துது, அங்க போய் ஏன் விஜய் படத்தை பத்தி பேசி சண்டை இழுத்தீங்க? அங்கே மட்டுமா சார், இங்கேயும் பேசுறேன் சார். ஜனநாயகன் FDFS நான் பார்த்துட்டு வந்தேன் சார். இதே வேலையாத்தான் அலைகிறானா? அது திமுகவா, NTKயா, CJPயா, சுத்தமா எனக்கு கான்டெக்ஸ்ட் தெரியாது சார். ஏன்னா நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு, தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு வந்து, ஓ இவங்க ரொம்ப ஆர்கானிக்கா பேச போறாங்க, எங்க போட்டு ஒடிச்சிடுவாங்களோ. என்ன பத்தி சொன்னாலும் நான் விட்டுருப்பேன். FDFS பார்த்தா எல்லாரும் ஜோக்கர்ஸ் சொன்னாங்கல்ல, எல்லாரும் சார்பா நான் கேக்குறேன், நான் என்ன ஜோக்கரா? பைத்தியம். என்னதான் நம்ம எதிர்கட்சிங்களா இருந்தாலும் நம்ம எதிரிங்க கிடையாது. நம்ம முதல்வருக்கு ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அவங்க பின்னால நிப்போம். இங்க நிக்கிறியா?
நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். சூப்பர், சல்யூட் டு பிரேமலதா மேடம். அப்படி சொல்லி கட் பண்ண அடுத்த நாள் தமிழ்நாடு எம்பிஸே, மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த தமிழ்நாடு எம்பிஸே வந்து நம்ம முதல்வரை பாய்காட் பண்றாங்க. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மக்கள் மேல இருக்கிற அக்கறை பெருசா இல்ல விஜய் சாருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இங்க பெருசா பாக்குறாங்களா? விஜய் வாண்டட் டு சார் ப்ரையாரிட்டின்னு இருக்குல்ல சார்? அதெல்லாம் அரசியல் ப்ரையாரிட்டிலாம் கிடையாது. ஒரு மீட்டிங் கூப்பிட்டா வரணுமா வேண்டாமா சார்? மேடம், டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஹேவ் டிசைடட் டு சப்போர்ட் தி பில் இன் தி ஹவுஸ், ஹெல்ப் தி பிஜேபி. யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக விஜய் கூப்பிடுறாரு. இப்ப பாரு சீன, இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்க நம்பணுமா? அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக விஜய் கூப்பிடுறாரு. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கும். கால் அமுக்கு. రెండు కయ్యాలి అమ్మకడా. ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு மன்மத நன்றி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.